இளைய குமாரன் தகப்பன் நேசிக்கிறார், போகாதன்னு சொல்றார். ஆனா அவன் என்ன செய்வேன், நான் போக தான் செய்வேன், எனக்கு உம்மை விட அதிகம் தெரியும், எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உமக்கு ஒன்றும் தெரியாது, என் சொத்தை என்ன செய்யுங்க. அல்லேலூயா. தகப்பன் கொடுத்தாரா? கொடுத்தார். வாங்கினானா? வாங்கினா. போனானா? போனா. வாழ்ந்தானா? வாழ்ந்தா. எப்படி வாழ்ந்தா? பன்றி திங்கிற தவிடுக்கு வரும் பொழுதுதான் என் தகப்பனிடத்தில் இருக்கிற வேலைக்காரனுக்கு பூரணமான ஆகாரம். அல்லேலூயா. திரும்பி வந்தானா? வந்தான். ஒரே ஒரு நல்லது, அவன் இருதயம் மாற்றப்பட்டவனாய் வந்தான். அல்லேலூயா. அந்த ஒண்ணுக்காக தான் தகப்பன் விட்டார். உங்க இருதயத்தோடு கர்த்தர் பேசுறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக உங்க இருதயத்தை ஆண்டவர் திருப்புறார். கவனிங்க, செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார், தடையெல்லாம் விளக்க சொல்றார். அல்லேலூயா. உங்க இருதயத்துல நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் சில நேரங்களில் செய்திருக்கிறேன், தெரியாம சில காரியங்களை, அறிந்து சில காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்திருக்கிறேனோ, இதை இப்படி செய்யாம இருந்திருக்கலாமோ. அல்லேலூயா. இருதயங்களை கர்த்தர் சரி பண்ணுகிறார். ஆமென். ஓடையிலிருந்து தண்ணி வீட்டுக்கு வரணும்னா, ஓடையிலிருந்து உங்க வீட்டுக்கு வர பாதை கிளீனா என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. பாதை கிளீனா இல்லாம, வழி இல்லாம நம்ம வாட்டுக்கு அடப்பு இலை எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு தண்ணி வரலன்னா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் வராது. கவனிங்க, உங்க இருதயங்களை கர்த்தர் பக்கமா திருப்புங்க. என்னிடத்துல என்ன தவறு இருக்குது? உங்க இருதயங்களை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார், சிறப்படுத்த விரும்புகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இளையகுமாரன் திரும்பி வந்தான். ஒரு பெருமை, ஒரு கனம், ஒரு வார்த்தை கூட தகப்பனை மிஞ்சி பேசாத இருதயம் அவனிடத்திலே காணப்பட்டது. வந்த உடனே பாதத்தில் விழுந்து, உன் மகனா இருப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல, தாழ்த்துகிறான். தகப்பன் சொல்றார், நீ முந்தி இருந்ததிலும், நீ முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்திலும் இப்போ உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். முன்பு ஒரு நாளும் என்ன செய்யலை அவன் தகப்பன், அவனுக்காக பெரிய விருந்து அப்படிலாம் என்ன செய்யலை, வேதத்தில் முன்னாடி சொல்லப்படலை. ஆனால் அவன் திரும்பி வந்த பிற்பாடோ ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், அவன் முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், அவன் திரும்பி வந்த பிற்பாடு அவனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருந்தது. அல்லேலூயா. இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்பதாக நீங்கள் இருந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். இந்த நாள் முடிந்து நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் அது பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற நன்மை பெரிதாக இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஆனால் இளைய குமாரனை போல உங்கள் இருதயம் மாற்றப்பட்டு இருக்கணும். ஆமென். உங்கள் இருதயம் மாற்றப்படுமானால், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்புமானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.